ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய சில செடிகள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரோஸ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடை சுற்றி 2 பக்கமும் ஃபுல்லாக ரோஸ் செடி வச்சு வளர்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்கக்கூடிய சின்ன பிளான்ட்டு. இந்த செடிகள் எல்லாத்தையும் நான் என்னுடைய வெராண்டாவில் தான் வச்சுருக்கேன். நிறையா டேபிள் ரோஸ் இருக்குது, அப்புறம் கற்பூர இலைகள் இருக்குது, ரோஸ் நிறையா இருக்குது. அடிக்கடி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் இந்த ரோஸ் கார்டனிங் பற்றி நான் போட்டிருக்கேன். ஆனால் இதுலேயுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஆனால் இதில் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டு நான் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. சின்ன வயசில் நிறைய வெஜிடபிள் செடி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறிப்பாக பாவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வளர்த்துருக்கோம். வெள்ளரிக்காய், தக்காளி செடி இதுக்கெல்லாம் நாங்கள் காலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் பாய்ச்சுவோம். அந்த அளவுக்கு கார்டனிங் மேலே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா செடியும் மொட்டு விடுறதுலேருந்து அது காய்க்கிறது, பூ பூக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடிகள் எல்லாமே நான் தொட்டியில் தான் வளர்க்குறேன். தொட்டி மட்டும் இல்லை, சிலது சும்மா இருக்கிற வேஸ்ட்டு டப்பா, எங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணி வளர்ப்பேன். நீங்கள் பார்க்குற செம்பருத்தி பூ இருக்குது, அப்புறம் ரோஸ் நிறையா இருக்குது, பன்னீர் ரோஸ் இருக்குது, ஊட்டி ரோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ரோஸ் செடி வளர்க்குறது இப்போ ரீசெண்ட் டைமில் தான். நிறைய ரோஸ் செடி ஃபஸ்ட்டு நாங்கள் வளர்க்குறப்போ அது கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண எங்களுக்கு தெரியல. அதை பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாதனால நிறைய ரோஸ் செடி போயிடுச்சு. ஆனாலும் எங்கள் முயற்சியை நாங்கள் கைவிடலை. நாங்கள் நிறைய நர்சரிக்கு போனோம், இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணோம், எப்படி இதை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ரோஸ் செடி வச்சா 21 நாள் கழித்து உரம் வைக்கணும், அது எந்த அளவு வைக்கணும் அந்ததெல்லாம் எங்களுக்கு சரியாக தெரியலை. இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம், ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு நிறையா பேருக்கு இஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த ரோஸ் செடி வளர்க்க தெரியாதனால சீக்கிரமாகவே அது காஞ்சி போயிடும். அதை பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவங்க இனிமேல் ரோஸே வளர்க்கக்கூடாது அந்த மாதிரி முடிவெடுத்துருவாங்க. ஆனால் அப்படி நம்ம செய்ய வேணாம், நம்மளாலையும் நல்லா வளர்க்க முடியும். நான் என்னெல்லாம் உரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பயந்துடாதீங்க, எந்த கெமிக்கலும் சொல்லி உங்களை பயன்படுத்த போகிறதில்ல. இது எல்லாமே வெஜிடபிள் உள்ள அந்த கழிவு நீர்களை வச்சு தான் நான் வளர்க்குற இந்த ரோஸ் செடி. இதுக்காக நான் செப்பரேட்டாக ஒரு மூடி உள்ள பக்கெட் வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டில் ஒரு நாள் உள்ள எல்லா கழிவுகள் இந்த வெஜிடபிள்ஸோடைய வேஸ்ட் எல்லாத்தையுமே அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுருவேன். அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அந்த பக்கெட் மூடி வச்சு மூடிடுவேன். அது நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு டே ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் அதை எடுத்து நான் இந்த செடிகளுக்கெல்லாம் அப்படி நீர் கொடுப்பேன். இந்த ரோஸ் செடி பாருங்கள், இது பெரிய அளவு சைஸான பூவெல்லாம் கொடுக்கக்கூடியது. இதை நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினோம். இது நிறைய மொட்டுகள் விட்டுருக்கு, அந்த பூ சின்னதாக வளர்ந்துருக்கு. இன்னும் நல்லா பெரிய சைஸுக்கு இது போகும். இது எல்லோ ரைஸ் செடி. இந்த ரோஸ் செடியில் நிறைய மொட்டுகள் இருக்குது. இது அதிகமாக பூக்கக்கூடிய இந்த ரோஸ் செடி. ரோஸ் அதிகமான வெயிலில் டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஷேடு இருக்கணும். ஆனால் கட்டாயமாக சன்லைட் அது மேலே படணும். இந்த செடிகளுக்கு எல்லாம் குறிப்பாக ரோஸ் செடிக்கு நான் ஸ்ப்ரே மெத்தடில் தான் பண்ணுறேன். எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுவேன். கொஞ்சமாக தண்ணி கொடுக்கணும், ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. வேறு பகுதியில் கொடுங்க. அந்த இலைகள் சில சமயம் அழுக்காக ரொம்ப காஞ்சி போய் ஒரு மாதிரி இருக்கும். தண்ணீர் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மட்டும் கொடுக்கணும். நான் அதிகாலையில் கொடுக்குறேன், சில பேர் ஈவினிங்கில் கொடுப்பாங்க. 1 டேக்கு ஒரு டைம் தான் இந்த இதுக்கெல்லாம் நம்ம தண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள் வேஸ்ட்டில் குறிப்பாக ஆனியன், பொட்டேட்டோ இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம நைட்டு வச்சு அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது அது ஒரு நுரையோடு இருக்கும். அந்த நுரையோடு உள்ள தண்ணி அந்த அளவில் அப்படியே ஊற்றி விடக்கூடாது. நம்ம ஒரு பாட்டிலோ இதுலையோ எடுத்தோம்னா கால்வாசி அதோடைய தண்ணியும் மிச்சம் அடுத்த மேலே உள்ள தண்ணி ஃபுல்லாமே நம்மளுடைய ஆர்டினரி வாட்டர், அந்த பைப் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணி கலந்து நம்ம தெளித்து விடணும். நம்மளுக்கு கிடைக்கும்போது வேப்ப இலைகள், அது காய்ந்து போனதை போடலாம். வேப்ப புண்ணாக்கு, இந்த கார்டனை நீங்கள் க்ளீன் பண்ணையில் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த லீஃபெல்லாம் விழும்ல, அந்த லீஃப் எல்லாம் திருப்பி நம்ம இந்த செடிகளுக்கே போட்டு விடலாம்.
இந்த இலைகள் எல்லாம் மிகவும் பச்சையாக இருக்குது. இது நல்ல க்ரீனாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கற்பூர இலைகள் வந்து ஒரு 5 இலைகளை வந்து மிக்சியில் அடிச்சிட்டு அதோடைய சாறை கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனில் அதிக அளவு தண்ணீர் கலந்து நம்ம எல்லாத்துலேயும் தெளித்து விடணும். ஆனால் இது வந்து புதிதாக உள்ள இந்த குட்டியான இந்த முதலையாக வைக்கிற அந்த சாம்பிள் செடி அந்த மாதிரி உள்ள செடிகளுக்கு போடக்கூடாது. குறிப்பாக வந்து நம்மளுடைய துளசி இலைகளுக்கு வந்து இந்த இதை போடக்கூடாது. துளசி செடிகளுக்கு வெறுமன தண்ணி மட்டுமே அது போதுங்க. அந்த செடிக்கு வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் கொடுத்தாலே துளசி செடி நல்ல மாதிரி வளரும். என்னுடைய துளசி செடியை என்னுடைய ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருந்துளசி அந்த துளசியும் இருந்துச்சு. ஆனால் ஒரு தடவை மழை பெஞ்சதில் அது வந்து அதிகமான மழை பெஞ்சு அதனுடைய சின்ன கொப்புகள் அப்படியே உடைச்சி விட்டுருச்சு. அதுலேருந்து அந்த செடி அப்படியே தலைக்காமே இதாக போயிடுச்சு. அதனால அதிகமாக மழை படுற இடத்துல வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து மழை இல்லாமல் கொஞ்சம் மழைநீர் படுற மாதிரி உள்ள இடங்களில் மட்டும்தான் வைக்கணும். இல்லை ஒரே ஒரு கொப்பில் வந்து 5 செம்பருத்தி டெய்லி பூக்கும். அது எல்லாம் பெரிய சைஸில் பூக்குங்க. இதோடன் ஃப்ளவர் வாஷில் இதை டெய்லி எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. இது என்னுடைய டேபிள் ரோஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. சும்மா தெளித்து தான் விடணும். அது தேவைப்படுற அப்போ தான் போடணும், தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. இந்த செடிகளுக்கு நான் நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான் நான் கொடுக்குறேன். மெயினாக நம்ம டெய்லி வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு அதெல்லாம் கழுவுற தண்ணியை நம்ம கொடுக்கலாம். இதுவும் இல்லாமல் நம்மள சாப்பிடுன்ற ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்ஸோடைய இதில் மாதுளை தொலி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதனோட தண்ணியை வச்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றலாம். மண்புழு உரம், கோமியம், வேப்பம் புண்ணாக்கு, சோயாவுடைய அந்த வாட்டர் வந்து அதை கழுவி அதில் உள்ள தண்ணியை வந்து இருத்து அதை கொடுக்குறேன். என்னுடைய புதினா செடிகளில் நல்லா புதினா இப்போ வளர்ந்து இருக்குது. ரோஸும் நல்ல இலைகளோட நல்ல பச்சை பசையில் இருக்குது. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் இதை ஊற வைக்கிற அந்த கழுவுற தண்ணியை வந்து நம்ம அதையும் ஊற்றி விடலாம். வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை கட்டாயம் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா செடிகள் வந்து எல்லாமே கருகி போயிடும். இந்த செடிகளில் வந்து துளிர்கள் விடும்போது அதை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய இலைகள் வந்து ஒரு ரெட்டிஷ் கலராகவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வெங்காயம், வெள்ளைப்பூடு தொலிகளை வந்து சேர்த்து வச்சு அதை வந்து நிழல்லே காய வச்சு ரொம்ப நாள் ஆனோடனே ஒரு மாதம் கழித்து அதை எடுத்து அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை போடலாம். முட்டை தோல் அதையும் முட்டை ஓடுகள் எல்லாத்தையும் அது போல் தான் நம்ம செஞ்சு அதையும் போடணும். இது வந்து வேர்கள் வந்து பக்கத்தில் போடக்கூடாது. அது கொஞ்சம் தள்ளி ஒரு லேசாக ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு குழி தோண்டி அதில் லேசாக ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு விடுங்க. அதை மைண்டில் வச்சு தான் அதிகமான செடிகள் வாங்குறதில்ல. இருக்கிறத நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல செடிகள் பழகின பிறகு நிறையா வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கார்டனிங் எல்லாருக்கும் ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். இந்த செடிகளை வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு அந்த செடிகளோட நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு கிடைக்கும். முக்கியம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை கட்டாயம் செய்ய முடியாது. இது எங்களுடைய மருதாணி செடி. இந்த செடி கிரவுண்டில் நாங்கள் வெறுமனே சும்மா விதைகளை தூவி விடும்போது அப்படியே வளர்ந்தது. துளசி செடியும் அதே போல தான். இந்த ஓமவல்லி இலைகள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று. எனக்கு எல்லோ ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் வச்சேன். இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சரில் ஒரு கொடிக்காய் செடி பார்த்துருப்பீங்க. அது கொடிக்காவை சாப்பிட்டுட்டு போடும்பொழுது அது அந்த விதைகள் மூலமாக வளர்ந்த செடி. எங்கள் வீட்டில் மட்டும்தான் அது தொட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் செடி பாருங்கள், அதிகமாக பூக்கக்கூடியது. இதில் நிறைய பூக்கள் 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பூக்கும். சில சமயம் பூக்கள் இல்லாமல் இருக்கும், சில சமயம் பூத்தால் எல்லாமே சேர்ந்து பூக்கும். இது கிறிஸ்மஸ் சமயம் பூத்த இந்த ரோஸ் வந்து இன்னும் பெரிய சைஸில் வரும். ஆனால் நாங்கள் சீக்கிரமே பறிச்சிட்டோம். இந்த ஹைபிஸ்கஸ் கலரை பாருங்கள், அதோடைய சைஸும் பெருசாக இருக்கும். இந்த டேபிள் ரோஸ் வந்து எப்போ பார்த்தாலும் பூத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.